妖怪一脚踢开，要怎么登场才气派？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白，要怎么拥有最痛快？一生所爱，一生期待，一世青睐。为爱寻求穿越怒海，这绝对是烈在燃烧的舞台，不怕跌入危险地带，指引你的爱随心无处不在。自成一派，任谁安排，为民主宰。சொல்ல வந்ததை சீக்கிரமா சொல்லுங்க. வா உட்காரலாம். மாமா ஜியோ, உங்ககிட்ட நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான் இங்க வந்தோம். அத பார்த்தா உங்களுக்கு ஏதாவது தெரியும்னு நினைக்கிறேன். மீன் சின்னமா, இத நீங்க எங்க பாத்தீங்க? அப்படின்னா மாமா, உங்களுக்கு இத பத்தி முன்னாடியே தெரியுமா? இது நீர் பட்டாம்பூச்சி இருக்கிற இடத்தை குறிக்குது. ஆனா இது எந்த இடத்தை குறிக்குதுன்னு தான் தெரியல. இத நான் பாத்திருக்கேன். அந்த இடம் லியோக்ஸின் மாளிகைக்குள்ளதான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? லியோக்ஸின் மாளிகைக்குள்ள எங்க இருக்குன்னு தெரியாது. அது நீரால சூழப்பட்ட ஒரு குகை. அது லியோக்ஸின் மாளிகையோட தடை செய்யப்பட்ட பகுதி. ரொம்ப ஆபத்தான இடமும் கூட. அப்படின்னா நீர் பட்டாம்பூச்சி அங்கதான் இருக்கும். மாமா ஜியோ, எங்க 2 பேருக்கும் லியோக்ஸின் மாளிகைக்கு போற வழியை சொல்லுங்க. நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க? அந்த இடம் ரொம்ப ஆபத்தானது. அதுவும் லுவோக்ஸின் மாளிகை மந்திர ஏரிக்கு நடுவுல இருக்கும். அதை சுத்தி விஷவாயுவும் இருக்கும். நீங்க லுவோக்ஸின் மாளிகைக்கு போறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா இறந்து போயிடுவீங்க. நீங்க இறந்து போறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்ல மாட்டேன். பதில் வராதுன்னு தெரியும். அவரு பயந்து போயிருக்காரு. ஏன்னா ஜியோலாங் அங்கதான் இருக்கான். அவரை நம்ம தொந்தரவு பண்ண வேணாம். நமக்கு தான் அந்த தங்க பட்டாம்பூச்சி லியோக்ஸின் மாளிகையில இருக்குன்னு தெரியும்ல. அப்பா, ஏன் விளக்க அணைச்சு வச்சிருக்கீங்க? அப்பா, எங்க போறீங்க? அப்பா, நீங்க வர தாமதமாகுமா? இருண்ட காடு. இருண்ட காடா? இருண்ட காடு. மழை பெய்யும் நினைக்கிறேன். கொடை எடுத்துட்டு போங்க. அப்பா, அப்பா. இருண்ட காடு.
இருண்ட காடு. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. என்னைக்காவது ஒன்னா சாப்பிடலாம். சரி. ஆ. இவங்க நான் நீ சாப்பிடு. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. நீ தான் வளர்ற பொண்ணு, நீ சாப்பிடு. பலசாலி ஆகணும்னா நீ தான் சாப்பிடணும். இல்ல நீயே சாப்பிடு. இருங்க, கோழிக்கு மொத்தம் 2 கால் தான் இருக்கு. இது கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? இன்னைக்கு நானும் உங்க அம்மாவும் சாப்பிடுறோம். நாங்க சாப்பிடுறத பார்த்து சாப்பிடுறதுக்கு கத்துக்கங்க. சரி. ஆத்து, என்னாச்சு? ஏன் நீ சரியா சாப்பிடவே இல்ல? நான் செஞ்சது உனக்கு பிடிக்கலையா? இல்ல, ஜியோலாங் பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா அதான். ஏய், இங்க பாரு, பேச்ச கம்மி பண்ணிட்டு சாப்பிடு. மாமா, ஏய், என்னாச்சு? மாமா எதுவும் சொல்லாம என் அப்பா எங்க போயிட்டாரு. நீ என்ன சொல்ற? என்னது? உங்க அப்பா எங்க போறாருன்னு பாத்தியா? அவரு வித்தியாசமா நடந்துக்கிட்டாரு. எங்க போறீங்கன்னு கேட்ட எதுவும் சொல்லல. இருண்ட காடுன்னு சொல்லிட்டே இருந்தாரு. மழை பெய்யற மாதிரி இருக்கு, கொடை எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னதை கேட்காம தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. இருண்ட காட்டுக்கு போக எனக்கு பயமா இருக்கு. நீ கவலைப்படாத. இங்க பாரு, நீ ஒண்ணும் பயப்படாத. இப்பவே போய் உங்க அப்பாவை தேடுறேன். ஆத்தோ, நீ அவ கூட இரு. அண்ணா, உன் கூட நானும் வரேன். சரி வா. நீ வா, உள்ள வந்து உட்காரு. அத்தை, அப்பாக்கு எதுவும் ஆகாதுல்ல. இவ்ளோ மழையில காட்டுக்கு தனியா போயிருக்காரு. என்ன தனியா விட்டு போகவே மாட்டாரு. இங்க பாரு, கவலைப்படாம இரு. உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. நான் அனுப்பின பூச்சி இவங்களை கட்டுப்படுத்திடுச்சு. எவ்வளவு தன்னம்பிக்கையா இருந்தாலும் என்கிட்ட அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. தலைவரே, தலைவரே, இளவரசருக்கு ரொம்ப முடியல. தலைவி உங்களை வர சொன்னாங்க. இங்க பாரு, சொல்லுங்க. குவாலி மக்களை நீ பாத்துக்க. எந்த பிரச்சனையும் இல்லாம இவங்களை லுவாக்ஸின் மலைக்கு கூட்டிட்டு போ. கவலையை விடுங்க தலைவரே. என்னாச்சு? என்னாச்சு உன் பையனுக்கு? இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணக்கூடாது. சிவப்பு பூ விஷமா? உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன் பையனை தாக்கி இருக்கிறது சிவப்பு பூ நஞ்சு. இந்த நஞ்சு ஏதோ ஒரு வழியில இளவரசருடைய உடம்புக்குள்ள போயிருக்கு. இந்த நஞ்சு உடம்புக்குள்ள இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா உடல்ல எல்லா பாகத்துக்கும் பரவ ஆரம்பிக்கும்.
உடனே இதை நம்ம முழுசா வெளியில எடுக்கலனா உயிருக்கே ஆபத்தா போயிடும். பாதுகாவலரே, உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இதுக்கான மருந்து சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சிவப்பு பூ நஞ்ச சயூன் மாளிகையில தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த மாளிகையில இருக்கிற விஷங்கள் சக்தி வாய்ந்தது. ஒரு சாதாரண மனுஷன் உடம்புக்குள்ள அது போச்சுன்னா அது விஷங்கிறதே அந்த மனுஷனுக்கு தெரியாது. இந்த விஷத்துக்கு மருந்து வேணும்னா நாம அந்த மாளிகைக்கு தான் போய் ஆகணும். அந்த மாளிகைக்கு போகணுமா? சியோன் மாளிகைக்கும் லியோக்ஸின் மாளிகைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதே. அப்புறம் ஏன் லேங்க இப்படி பண்ணாங்க? அவங்க பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. நானே போய் அந்த மருந்தை எடுத்துட்டு எல்லாரையும் கொன்னுட்டு வரேன். அவசரப்பட வேண்டாம். இந்த விஷயம் அந்த மாளிகையை சேர்ந்ததுன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த மாளிகையை சேர்ந்தவங்க தான் இங்க வந்து இளவரசருக்கு விஷம் வச்சாங்களான்னு நமக்கு தெரியாது. அந்த மாளிகையில சிவப்பு பூ மருந்தை பயன்படுத்துறது உண்மைதான். ஆனா அதை தவிர வேற எந்த விஷயமும் நமக்கு தெரியாதே. எதுக்கும் இதுல அவசரப்பட வேண்டாம். நாம கொஞ்சம் யோசிப்போம். பாதுகாப்பு நிறைஞ்சிருக்கிற இந்த இடத்துல யார் இந்த காரியத்தை பண்ணிருப்பா? அப்படின்னா இந்த மாளிகைக்குள்ளதான் அந்த துரோகி இருக்கணும். நான் சரியா தானே சொல்றேன்? ரொம்ப சரியா சொன்ன. இந்த இடம் எப்பவுமே பாதுகாப்பு நிறைஞ்சதா இருக்கு. ஆனா பாய்கு உள்ள வந்த அடுத்த நிமிஷத்திலிருந்து தான் இப்படி ஏதோ ஒண்ணு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பாய்குய் கேங்ஸு பள்ளியுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான மாணவன். இங்க வந்ததிலிருந்து சந்தேகப்படும்படியான எந்த விஷயமும் அவன் செய்யலனாலும் அவன் வெளியாள் தானே. அதான் எனக்கு சந்தேகம் தானா வருது. அதோட பாய்குய் மேல அவ வேற காதல் வயப்பட்டிருக்கா. ஒருத்தருக்குள்ள காதல் வந்துட்டா அது அவங்கள என்ன செய்யும் தெரியும் இல்ல. அவங்களுக்கு கூட இதுல சம்பந்தம் இருக்கலாம். விசாரிச்சு பார்த்தா உண்மை தெரிய வரும். அந்த பாய்குய் மட்டும் இதுல சம்பந்தப்பட்டிருந்தானா அவன் உடம்புல கொஞ்சம் ரத்தம் கூட விடாம மொத்தத்தையும் வெளியே எடுத்து கொன்னுடுவேன். இன்னொரு பக்கம் யுனார், அவ மட்டும் இந்த மாளிகைக்கு துரோகம் செஞ்சா அவ கதையையும் முடிச்சிருவேன். அவசரப்பட வேண்டாம். 2 பறவைய ஒரே கல்லுல கொல்ற யோசனை என்கிட்ட இருக்கு. அது மூலமா இளவரசருக்கு தேவைப்படுற மருந்து மட்டும் கிடைக்காம இந்த இடத்தோட துரோகி யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். லேங்குக்கு கொடுத்த விஷம் சியோன் மாளிகையில இருந்து தான் வந்திருக்கோன்னு பாதுகாவலர் என்கிட்ட சொன்னாரு. யுனார், பாய்குயோட சேர்ந்து சியோன் மாளிகைக்கு போ. அங்க போய் இதுக்கான மருந்தை எடுத்துக்கிட்டு வா. தலைவி, நீங்க சொன்னதை செய்யறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், பாய்குய் இங்க வந்ததுல இருந்தே நிறைய தவறான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க. இப்ப கூட பாரு, என் பையனுக்கு யாரோ விஷம் கொடுத்திருக்காங்க. அதனால எனக்கு பாய்குய் மேல சந்தேகமா இருக்கு. யோனார், எனக்கு துரோகம் பண்றவங்கள என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்ல? நான் பாய்குய் கூட முழு நாளும் இருந்தேன். அவர் துரோகியா இருந்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தலைவி. நம்ம விதிமுறைகள்ல சொல்லிருக்கிற விஷயம், தப்பு செஞ்சவங்க எல்லாரும் தண்டிக்கப்படணும். அது மட்டும் இல்ல, லியோக்ஸியன் மாளிகையில இப்போதைக்கு லேங்குக்கு விஷம் வைக்கிற தைரியம் அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால அங்க மருந்து வாங்கின உடனே நீ அவனை கொன்னுடணும். அவன் கூட நீங்க வரும்போது மந்திர தண்ணிய குடிச்சிருக்க. லியோக்ஸின் மாளிகைக்கு இந்த விதிமுறையை கொண்டு வந்ததே இங்க வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் தான். அவங்க ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற பெண்களை பாதுகாக்க. இது பாய்குய்க்கு நல்லா தெரியும். இப்ப நீ அவனை கொன்னா உனக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாது. ஒருவேளை நீ செத்துட்டனா அவனும் செத்துருவான். அதனால கண்டிப்பா சொல்றேன், அவன் உன்னை கொல்ல மாட்டான். இப்ப முடிவை
நீதான் எடுக்கணும். உனக்கு புரியுதா? புரியுது தலைவி. உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கா? நீங்க வந்த முதல் நாளே நான் சொல்லிட்டேன், காதல்ல விழுந்தா அது உனக்கு தான் ஆபத்துன்னு. ஒருவேளை அவன் நமக்கு துரோகம் செஞ்சிருந்தானா நாம ஏன் அவனை உயிரோட விடணும்? யுனார், என்னைக்கும் துரோகம் செய்யறவன் தான் இந்த உலகத்திலேயே ஆபத்தானவன். நீங்க சொன்ன மாதிரி செய்யறேன். பாய்குய் சாதாரண ஆள் கிடையாது. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் நம்மள மறுபடியும் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஏமாறக்கூடாது. இது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க. ஒருவேளை இவ பாய்குயே கொல்லாம வந்துட்டானா நானே அவங்க 2 பேரையும் அவங்க ஆசைப்படி ஒன்னா சேர்த்து மரண குழிக்கு அனுப்பி வைப்பேன். யுனார், லுவாக்ஸைன் மாளிகையில ஏதாவது விழா நடக்க போகுதா என்ன? யுனார், என்ன கேட்டீங்க? யுனார், என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நீ ரொம்ப சோகமா இருக்க. ஒருவேளை உனக்கு சியுன் மாளிகைக்கு போக விருப்பம் இல்லைன்னா அதை என்கிட்ட வெளிப்படையா சொல்லிடு. அப்படியெல்லாம் இல்ல, கவலை விடுங்க. சரி, நீங்க ஏதோ கேட்க வந்தீங்களே? அதுவா, மாளிகையை சுத்தி இன்னைக்கு என்னமோ அலங்காரமா இருக்குல்ல, அத பத்தி தான் கேட்டேன். ஜாங் கொலை பூச்சிகளை வச்சு ஹுவாலி மக்களை கொண்டு வராரு. அவங்க நெருப்பையும் எடுத்துக்க போறாரு. இவங்களை கட்டுப்படுத்தினாதான் நீர் பட்டாம்பூச்சி கிடைக்கும். அதுக்குதான் இவங்களை கூட்டிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். ஹுவாலி மக்களுக்கு நெருப்பு தான் உயிர்னு கேள்விப்பட்டேன். அதை எடுத்துட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் இறந்து போயிடுவாங்கல்ல. நீர் பட்டாம்பூச்சி எடுக்க சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். இத பத்தி குருவுக்கு சீக்கிரமா தெரிவிக்கணும். இல்லைன்னா நீர் பட்டாம்பூச்சி ஷாயங்குன் கைக்கு போயிடும். வாலி மக்களையும் இவங்க கொன்னுடுவாங்க. லியோக்சியன் மாளிகைக்கு இந்த விஷவாயு தான் பாதுகாப்பு தருது. இங்க இருக்கிற இந்த விஷவாயுவுக்கு குரு மருந்து மட்டும் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் சுலபமா இங்க வந்துடலாம். அத்தை, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நேத்து பயங்கரமா மழை பெஞ்சிருக்கா. இருந்த எல்லா தடயத்தையும் மழை மொத்தமா அழிச்சிருக்கா. எங்க அப்பா நேத்து கொட்டுற மலையில ரொம்ப வினோதமா நடந்துக்கிட்டாரு. அவர் ஏதோ ஆபத்துல இருக்காரா? இங்க பாரு, நீ பயப்படக்கூடாது. உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உங்க அப்பா கிடைச்சிருவாரு. ஹிங்ஷி மத்த எல்லாரும் போயிருக்காங்கல்ல, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அப்பா திரும்ப வந்துருவாரு. இங்க பாரு, நீ நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன ஆகும் தெரியுமா? என் அப்பா கிடைக்காம நான் சாப்பிட மாட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்டிப்பா உங்க அப்பா கிடைச்சிருவாரு. யாரு? வெளியே வாங்க. மூத்தவரே, நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நேத்து ராத்திரியில இருந்து கிராமத்துல இருந்த நிறைய ஹுவாலி மக்கள் காணாம போயிருக்காங்க. தடயத்தை வச்சு நாங்க எல்லாரும் அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு தேடினாலும் அவங்க எங்க போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. நேத்து ஹுவாலி மக்கள் மட்டும் இங்க காணாம போகல. ஆமா, மூத்தவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தான் அவரோட உதவியை கேட்க வந்தோம்.
ஆனா இப்போ மூத்தவரையே காணோம்னா நாம இப்ப என்ன செய்யறது? அதுவும் அவர் கொடுத்த மருந்தை எடுத்துக்கிட்டதும் எல்லாருக்குள்ள இருந்த நெருப்பும் கம்மியாயிடுச்சு. எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒரே ராத்திரில இப்போ எல்லாரும் காணாம போயிட்டாங்க. அந்த மருந்து, ஆமா, அந்த மருந்துக்கும் காணாம போனவங்களுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்ப மூத்தவரையும் காணோம். எனக்கு என்னவோ ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுது. ஆனா ஒரு விஷயம், நானும் இவங்களும் கூட தான் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம். ஆனா எங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. எல்லாரும் இங்க இருந்து போங்க. நேத்து மழை பெஞ்சிருக்கு, ஆனா அவர் கூட கூட எடுத்துட்டு போல. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இப்ப அதை இதுக்கு அடிச்ச என்ன இந்த பூச்சி பார்க்க ரொம்ப விசித்திரமா இருக்கு. நான் தான் இப்போ உன்னை காப்பாத்திருக்கேன். ஓ அப்படியா? என்ன ஆயிடுச்சு? கிராமம் முழுக்க எல்லாரையுமே தேடிட்டு இருக்கேன். ஆனா ஏன் ஒருத்தரையும் காணோம்? சரி, இப்ப நீ எதுக்காக வந்திருக்க? ஓ அதுவா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேங்ஸோல இருந்து இன்னொரு பள்ளிக்கு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தலைவரோட கழுதை இப்ப குட்டி போட போகுது. ஆனா தலைவரும் இப்ப கிளம்பிட்டாரா? வேற யாராவது வந்து தலைவர் ஏன் வரலன்னு கேட்டா அவங்க கிட்ட காரணத்தை சொல்ல சொன்னாரு. ஆனா இங்க வந்து பார்த்தா கிராமத்துல யாருமே இல்ல. எப்படியோ நான் இங்க திரும்ப வந்துட்டேன். ஊரே அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஊர்ல ஒருத்தர் கூட காணோம். எல்லாரும் எங்க போயிருக்காங்க? இது மரண பூச்சில. என்னது? இது மரண பூச்சியா? இந்த உலகத்துல மரணத்துக்குலாம் பூச்சி இருக்கா என்ன? ஒருவேளை இந்த மரண பூச்சிக்கு வேற ஒரு பூச்சி வந்து கொன்னுடுச்சுன்னா அந்த பூச்சிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இந்த பூச்சை குறைவா எடை போடாதீங்க. நான் இந்த பூச்சை பத்தி ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். இதோ அத பத்தி இங்க இருக்கு. இந்த பூச்சை எல்லாரும் ஒரு மரண பூச்சின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மனுஷங்களோட காது வழியா உள்ள போய் அவங்க உடம்புல இருக்க சூட்டை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணும். அவங்க எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் இந்த பூச்சி அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். இப்படி வர்றவங்க எல்லாருமே நடக்கிற பிணத்துக்கு சமமாவாங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே இவங்கள அடிமையாக்குன தலைவர் பேச்ச கேட்டுதான் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா ஹுவாலி மக்களுடைய உடம்புலயும் நெருப்பு கண்டிப்பா இருக்கும். இந்த பூச்சியும் சூடா இருக்கிற உடம்புக்கு தான் போகும். அப்படின்னா யாரும் இதை பயன்படுத்தி ஹுவாலி மக்களை கட்டுப்படுத்துறாங்களா? இங்க பாரு, நீ ஒண்ணு பண்றியா? இதே புத்தகத்துல கருப்பு பூச்சி பத்தி ஏதாவது இருக்கான்னு படிச்சு சொல்லு. கொஞ்சம் இரு. கருப்பு பூச்சை பத்தி எதுவுமே தெரியல. முன்னோர்கள் எழுதின புத்தகத்துல கூட இத பத்தி எதுவும் இல்ல. ஆனா ஏன் இதெல்லாம் ஆபத்துன்னு எனக்கு தோணுது. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்ல இரு. இந்த பூச்சி ஹுவாலி மக்கள் இருக்கிற இடத்துக்கு வழி காட்டும். இவங்க எல்லாருமே லோக்சின் மாளிகையோட ஆட்கள். நம்ம யுவாலி மக்களை இவங்க தான் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இது லியோக்சின் மாளிகையோட திட்டம் தான். அவங்கள மாதிரி வேஷம் போட்டு நம்ம அவங்க பின்னாடி போலாம். இவங்க பின்னாடி நம்ம போனா ரொம்ப சுலபமா இவங்க இடத்துக்கு போயிடலாம்ல. லியோக்சின் மாளிகைக்குலாம் நான் வரல. இங்க செய்யறதுக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு.
அதெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட உயிரை என்னால விட முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பரவாயில்ல. அப்ப நாங்க லியோக்சின் மாளிகைக்குள்ள போற விஷயத்த அம்மா கிட்டயும் மாமா கிட்டயும் சொல்லிடுறேன். அங்க போனதும் என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம். சரி. வா. கொஞ்சம் இரு. அண்ணா, அவங்க நடக்கிறத பாத்தியா? கண்களை நேரா வச்சிருக்காங்க, பொறுமையா நடக்கிறாங்க, கைய மேல வச்சிருக்காங்க பாரு. நல்லாவே இல்ல. அண்ணா, உன்னை நடிக்க தான் சொன்ன, பைத்திய மாதிரி பண்ண சொல்லல. நீ முதல்ல மூக்க தொடச்சிட்டு பேசு. மூக்க தொடக்கணுமா? ஐயோ! இல்ல. குருவே, குருவே, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீ இங்க என்ன பண்ற? ஹிங்னாவும் இன்ஷியும் உவாலி மக்களை அந்த பூச்சை வச்சு கட்டுப்படுத்துறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை செய்யறது லியோக்சின் மாளிகை தான். உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க 2 பேரும் லியோக்சின் மாளிகைக்குள்ள போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. நீ ஷூஷனுக்கு போய் இந்த விஷயத்த சான்மைக்கு சொல்லு. அவங்க கிட்ட உவாலி மக்களை லுவாக்சின் மாளிகைக்கு கடத்துறாங்கன்னு சொல்லு. உவாலி மக்களா? என்ன இதெல்லாம்? பேசுறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்ல, மறந்துடாத. நான் சொன்னதை அப்படியே போய் சொல்லு. சரி. குரு, உங்களுக்கு அடிபட்டிருக்கு. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி. நீர்பட்டாம்பூச்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹுவாலி மக்களை கடத்திட்டு வராங்க. தேவையான அளவு ஹுவாலி மக்கள் கிடைச்சதும் கண்டிப்பா அவங்க நீர் பட்டாம்பூச்சியை வெளியெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாம ஏதாவது செய்யணும். ஹுவாலி மக்களை கடத்துற செய்தி சூஷனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க தேவையில்லாம கவலைப்படுவாங்க. லியோக்சன் மாளிகையை தாக்குறதுக்கான வாய்ப்பையும் அவங்க கெடுத்துருவாங்க. என்ன விஷயமா எங்க 2 பேரையும் கூப்பிட்டீங்கன்னு சொல்றீங்களா? எங்களுக்காக நல்ல தேநீர் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா என்ன?
இத பத்தி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ தங்க பட்டாம்பூச்சி கிடைச்சதால இதுக்கு அடுத்த சக்தியான நீர் பட்டாம்பூச்சியும் நமக்கு தேவைப்படுது. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நாம தேடுறது லியோக்சியன் மாளிகையில ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கு. உடனே நம்ம செயல்ல இறங்கணும். இந்நேரம் அந்த மாளிகைக்கும் இந்த விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நாம சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். இல்லனா நீர் பட்டாம்பூச்சி அவங்களோட கைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா லுவாக்சின் மாளிகையை சுத்தி விஷவாயு நிறைய இருக்குமே. அதனால அந்த இடத்தை தாண்டி லுவாக்சின் மாளிகைக்குள்ள எப்படி போறது? அதுவும் இல்லாம லுவாக்சின் மாளிகைக்குள்ள நீர் பட்டாம்பூச்சி எந்த இடத்துல இருக்கும்னு தெரியாதே. பாருங்க, இதுதான் அந்த மாளிகையுடைய வரைபடம். இங்க, அங்க, அப்புறம் அங்க என்னுடைய கப்பல் இருக்கு. நாம முடிவு எடுத்துட்டோம்னா அந்த மாளிகையை எப்ப வேணாலும் தாக்கலாம். அதோட அந்த விஷவாயுவை அழிக்கிற மருந்தும் எனக்கு தெரியும். அது எல்லாமே அந்த கப்பல்ல இருக்கு. அதனால திட்டம் தயாரா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது சரியான நேரம். இப்பவே நம்ம வீரர்களை அங்க அழைச்சிக்கிட்டு போய் தாக்கலாம். தலைவரே, மோபஃபன் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. குருவே, ஒரு கெட்ட செய்தி. ஜாங்ஷி பள்ளியோட தலைவரை பிடிச்சிட்டாங்க. மரணப்பூச்சியை பயன்படுத்தி லுவாக்சின் மாளிகையை சேர்ந்தவங்க வாலி மக்களை கட்டுப்படுத்திட்டாங்க. வாலி லியாகுவாங்கும் பயங்கரமா அடிபட்டிருக்கு. உத்தரவு. அது சரி, அந்த மாளிகையை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு அந்த மக்களை கடத்தி வச்சிருக்கிறத பத்தி எதுவுமே தெரியாதா என்ன? வாலி மக்களுக்குள்ள இருக்கிற நெருப்பு கட்டுப்பாட்டை மீறி போனா அது ஆபத்து தான். இந்த நேரத்துல நம்ம லுவாக்சின் மாளிகையை தாக்கினா அவங்க பதிலுக்கு வாலி மக்களை விட்டு நம்மள தாக்க வாய்ப்பு இருக்கு. இது கண்டிப்பா நமக்கு தான் பிரச்சனையா முடியும். ஒருவேளை நாம அவங்க கிட்ட தோத்துட்டோம்னா அப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இந்த நேரத்துல கூட தோத்துருவன் பயப்படுறீங்களா? அவங்க சாங்ஜிங் பள்ளி அழிச்சாங்க. சாங்ஜி பள்ளியோட தலைவரை கொன்னாங்க. இப்படி ஒரு ஆபத்தான கூட்டத்தை நாம அழிக்காம விட்டுட்டோம்னா இந்த உலகத்தை அப்புறம் என்னைக்குமே உங்க கையில இருந்து நம்மளால காப்பாற்றவே முடியாது. உங்க கவலை எனக்கு புரியுது. நீங்க கவலைப்படாதீங்க தலைவரே. நாம சண்டையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற மக்களை முதல்ல வெளியே கொண்டு வருவோம். இந்த உலகத்திலேயே ஒருத்தர் சொல்றத மட்டும்தான் கண்டிப்பா ஷாயாவும் காது கொடுத்து கேப்பா. அது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். வாலி லியாகுவாங் தானே? அவரேதான். இதுக்கு முன்னாடி அவருக்கு இத பத்தி எல்லாம் கவலையே இருந்திருக்காது. ஆனா இப்ப அவருடைய மகன் அந்த மாளிகையில மாட்டிக்கிட்டு இருக்கான். அவர் மட்டும் போய் பேசுறதுக்கு ஒத்துக்கிட்டார்னா அங்க இருக்கிற மக்களை அந்த மாளிகையில இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்ற 2 பேருக்கும் என்ன பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம பாய்லி லிங்வான் அந்த பக்கம் சேரத்துக்கும் 100% வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை பாய்லி லிங்வான் இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் ஷாயாங்கான் இதை கேட்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லையா? இல்ல, சூரியன் மறையிற வரைக்கும் தான் இதுக்கு நாம அவருக்கு நேரம் கொடுக்க முடியும். ஒருவேளை அதுக்குள்ள அவங்க கேட்கலன்னா நாம தாக்க ஆரம்பிக்கலாம். சரி, இதுக்கு யாரும் எதுவும் சொல்லாததுனால சூரியன் மறையிற வரைக்கும் நாம காத்திருக்கலாம். கியூயிங், இதை நான் எத்தனையோ முறை செஞ்சிருக்கேனே. இப்பவும் நானே போறேன். இங்க பாருங்க, சொல்றத கேளுங்க. முதல்ல இந்த மருந்தை எடுத்துக்கோங்க. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க கண்டிப்பா எங்களுக்காக இந்த உதவியை செஞ்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணாலும் நம்மளால அந்த மக்களை சரியான நேரத்துக்கு காப்பாற்ற முடியாது. நான் என்ன செய்யணும்? ஒரு கொலையை தடுத்து நிறுத்தணும். அந்த மாளிகையை தாக்குறதுக்கு எல்லா பள்ளியும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ அந்த மாளிகையில நிறைய மக்கள் இருக்காங்க. அதோட உங்க பையனும் அங்கதான் இருக்கான். அங்க சண்டை வந்தா என்ன நடக்கும்னு எங்களை விட உங்களுக்கே நல்லா தெரியும். அதனாலதான் இந்த சண்டையை தடுத்து நிறுத்துறதுக்கு எப்படியாவது ஷாயாங்கான் கிட்ட பேசணும்.
நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் போய் ஷாயாங் ஹாங் கிட்ட பேசினா நான் சொல்றத அவ கேட்பான்னு தோணுதா? ஜாஷங், ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறீங்க. இப்ப வேற வழியும் இல்ல. சூரியன் மறையறதுக்கு முன்னாடி ஹுவாலி மக்கள் விடுதலையாகி இருக்கணும். ஒருவேளை அது நடக்கலனா? நடக்காத விஷயத்துக்கு நான் ஏன் உங்ககிட்ட வந்து பேசணும்? இது லுயக்சன் மாளிகைக்கு தான் பெரிய பிரச்சனையா முடியும். அங்க மட்டும் சண்டை நடந்துச்சுன்னா ஷாயாங் ஹானுக்கு என்ன ஆகும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா என்னோட ஆசை நீங்க 2 பேரும் நிம்மதியா வாழணும். வேற எதுவுமே இல்ல. சரி, இத நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே தயாரா இருக்கீங்க போல. தயாரா இருக்கிறதுனால தான் போறதுக்கு படகும் தயாரா இருக்கு. இந்த நேரத்துல என்னால தான் இந்த விபரீதத்தை தடுக்க முடியும். ஷாயாங் ஹாங் கிட்ட எப்படியாவது பேசி முயற்சி பண்றேன். அதே மாதிரி உங்க சத்தியத்தை நீங்க மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன். நீ ரொம்ப நல்லா கவிதையை எழுதியிருக்க. இங்க என்னோட பேர் மட்டும் கால ஆரம்பிச்சிருந்தா என்னோட பேருக்கு பக்கத்துல கனவு கண்ணன்னு போட்டிருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை. இது எப்பவுமே உங்க கூடவே இருக்கணும். இதுக்குள்ள மந்திர சக்தி வாய்ந்த பலகை இருக்கு. இத வச்சு விஷவாயுவை கடந்து வரலாம். இத வச்சு இந்த இடத்துக்குள்ளேயும் வரலாம், வெளியவும் போலாம். இது கிடைச்சதும் நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு உனக்கு பயம் இல்லையா? என்னை விட்டுட்டு போற எண்ணம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொன்னுடுவேன். தேவதையை விட்டுட்டு யார் போகும்? நீங்க இந்த துணி மேல நிக்கிறீங்க. தெரியும். முதல்ல நீ யாருன்னு சொல்லு, அப்புறம் பேசலாம். கேங்ஸ்ல நீங்க இப்படிதான் தர தொடச்சுக்கிட்டு இருப்பீங்களா? என்ன பண்ற? என்ன இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுத்துக்கிட்டு? குரு இவனுக்கு பாவம் பார்த்து வயசானதுக்கு அப்புறம் வாழை வச்சுலாம் விளையாட முடியாதுன்னு தர தொடக்க வச்சிருக்காரு. இவனுக்கு திமிரு தான். சரி விடு. தலைவர் லியோக்சின் மாளிகையை தாக்க நினைக்கிறாரு. சான்மாய் குரு இதை பத்தி பேசியிருக்காரு. இப்ப கோவத்துல இருக்காரு. சரி, நாம இங்க இருந்து கிளம்பலாம். வா. சரிதான், இவங்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு. கிளம்பலாம் வா. உங்களுக்கு என்ன திமிரு இருக்கும்? சரியான நேரம் வந்ததும் உங்களை பேசவே முடியாத மாதிரி செஞ்சிடுறேன்.
குருவே குருவே குருவே. என்னாச்சு? ஏன் இப்படி செய்யற? குருவே, கொஞ்சம் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. கண்டிப்பா இந்த வாட்டி தப்பான செய்தியை கொண்டு வரல. என்ன நம்புங்க. எல்லா தலைவர்களும் சேர்ந்து லியோக்சின் மாளிகையை தாக்க முடிவு பண்ணிருக்காங்களா? உங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். உன்னால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னால அன்னைக்கு அந்த சாங்மை முன்னாடி நான் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சதுதான் மிச்சம். அதோட இப்ப அந்த மாளிகையை யார் வேணும்னாலும் தாக்கலாம். ஆனா அங்க ஹோலி மக்கள் இருக்கிறதால இப்ப என்னால தாக்க முடியாம போயிடுச்சு. ஆனா கேங்ஸு கண்டிப்பா ஒரு நாள் அந்த மாளிகையை அழிச்சே தீரும். கூட்டத்துல அவங்க எல்லாரோட உத்தரவும் இல்லாம அந்த மாளிகையை நாம தாக்கறத ஏத்துக்க முடியாத விஷயம்னு வேற சொல்லிட்டாங்க. குருவே, லியோக்சின் மாளிகையை அழிக்கிறதுக்கு எத்தனை உயிர் போனாலும் தப்பே இல்ல. அதோட யார் இறந்தாலும் அந்த பழிய நாம லியோக்சின் மாளிகை மேலே போட்டுடலாம். அதனால நாம தாராளமா தாக்குதல் பண்ணலாம். சூஷன் இப்படி அமைதியா இருக்க கூடாது. லுவோக்சியன் மாளிகையை தாக்க இதை விட ஒரு சரியான நேரம் அமையவே அமையாது. இந்த வாய்ப்பை விட்டுட்டா அடுத்து எப்ப தாக்க முடியும்னு தெரியல. இது சூஷனுக்கே பெரிய அவமானம். வாய மூடு. நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா? அப்பாவி மக்களை கொல்ல சொல்ற. தப்புதான் தப்புதான் குருவே, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஒருவேளை அவங்க அப்பாவி மக்கள் இல்லைன்னு நாம நிரூபிச்சிட்டோம்னா思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任爱游走，让我放纵。痛，心微微刺痛，是浪漫还是诱惑？我不敢追问，也不言说。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这